குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் வீரமும் செழுமையும் பொற்கோயிலும்தான். ஆனால் இந்த வீர மண்ணில் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆன்மீகச் சிறப்பு மிக்க இந்து ஆலயங்களும் நிறைந்துள்ளன. கலைநயமும் பக்தியும் சங்கமிக்கும் பஞ்சாபின் 5 முக்கிய கோயில்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 1. துர்கியானா கோயில், அமிர்தசரஸ். நமது பயணத்தின் முதல் தலம் அமிர்தசரஸில் அமைந்துள்ள துர்கியானா கோயில். இது பார்ப்பதற்கு பொற்கோயிலைப் போலவே நீர்நிலையின் நடுவே தங்கக் கூரையுடன் காட்சியளிக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் துர்க்கை அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. லட்சுமி நாராயண் கோயில் என்றும் அழைக்கப்படும் இத்தலத்தில் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் சிலைகளும் உள்ளன. இதன் அமைதியான சூழலும் அழகிய கட்டிடக்கலையும் பக்தர்களை பெரிதும் ஈர்க்கின்றன. 2. முக்தேஸ்வர் கோயில், பதான்கோட். அடுத்து நாம் காண்பது பதான்கோட் அருகில் ரவி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமையான முக்தேஸ்வர் கோயில். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குகை கோயில். பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது இந்த குகைகளில் தங்கியிருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இங்குள்ள சிவலிங்கம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இயற்கையான குகை அமைப்பும் நதியின் அழகும் இத்தலத்திற்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அமைதியை தருகின்றன. 3. காளிமாதா கோயில், பட்டியாலா. பட்டியாலா நகரின் மையத்தில் அமைந்துள்ள காளிமாதா கோயில் பஞ்சாபின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும். 19ஆம் நூற்றாண்டில் பட்டியாலா மகாராஜாவால் கட்டப்பட்ட இக்கோவில் காளி தேவியின் பிரம்மாண்டமான சிலையைக் கொண்டுள்ளது. இச்சிலை கல்கத்தாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. நவராத்திரி திருவிழாவின் போது இக்கோவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழக் காட்சியளிப்பது கண்கொள்ளாக் காட்சியாகும். 4. சீதலா மாதா கோயில், லூதியானா. லூதியானாவில் அமைந்துள்ள சீதலா மாதா கோயில் அம்மை நோய் மற்றும் பிற வெப்ப நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாக நம்பப்படும் சீதலா மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் ஆரோக்கியத்திற்காக இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இக்கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் எளிமையானது, ஆனால் மக்களின் நம்பிக்கை மிகவும் ஆழமானது. வருடாந்திர திருவிழாவின் போது இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் மிகவும் பிரபலம். 5. தேவி தலாப் மந்திர், ஜலந்தர். நமது பயணத்தின் இறுதித் தலம் ஜலந்தரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான தேவி தலாப் மந்திர். இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்குள்ள புனித குளம் மிகவும் விசேஷமானது. இக்கோவில் வளாகத்தில் காளி தேவியின் மற்றொரு பழமையான கோயிலும் அமர்நாத் குகையைப் போன்ற ஒரு அமைப்பும் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் புகழ்பெற்ற ஹர்பல்லப் சங்கீத சம்மளன் என்ற செவ்வியல் இசை விழா இக்கோவிலின் பெருமையை பறைசாற்றுகிறது. வீரமும் பண்பாடும் நிறைந்த பஞ்சாப் மண்ணில் அமைந்துள்ள இந்த ஆலயங்கள் அந்நாட்டின் ஆன்மீக ஆழத்தையும் கலாச்சார பெருமையையும் நமக்கு உணர்த்துகின்றன. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.